ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நம்ம வசிக்கிற இந்திய தேசம் முழுவதும் குடியரசு தினம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். குடியரசு தினம் என்று சொன்னாலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இன்னைக்கு செயலாக்கப்பட்ட தினம்தான் இன்றைக்கு குடியரசு தினம். இது ஜனவரி 26, 1950 இது செயலாக்கப்பட்ட தினம். அப்படி என்றால் இந்தியாவுடைய சட்ட திட்டங்கள் இன்றைக்கு செயல்முறைக்கு வந்த தினம். எனவே இந்தியாவுடைய சட்டங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் இந்தியாவுடைய குடிமகனாக இருக்கிறோம். நம் குடிமகனாக இருக்கிற ஒவ்வொருவரும் அதை மதிக்க வேண்டும், சட்டங்களை அதற்கு கீழ்ப்படிய வேண்டும், அதன்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி நம்முடைய இந்தியாவில் வசிக்க வேண்டும் என்றால் இதை நாம் செய்ய வேண்டும். அதே போலதான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரால் அழைப்பை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவம் என்பது அநேகர் சொல்வார்கள் மதம் என்று. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது மார்க்கம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. சட்டம் என்றால் என்ன சட்டம்? இந்த வேத வசனம்தான் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்ததான சட்டம். இந்த வேதத்தின்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை அறிந்த அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் தம்முடைய உத்தம குமாரனாக இருக்கிறதான தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13வது வசனத்தில் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, நீ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டங்களை கை கொண்டிரு என்ன செய்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் வேத வசனம் என்பது இது ஒரு ஆரோக்கியமான சட்ட திட்டம். இந்த வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களாக அநேகர் இல்லாதபடி இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள், பாரம்பரியத்தை கை கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் முன்னோருடைய பழக்க வழக்கங்களை கை கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, புறஜாதியுடைய நம்பிக்கையை கை கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். வேதத்தை விட்டுவிட்டு வேத வசனத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கிற நிமித்தம்தான் இன்றைக்கு நம் ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதம், ஆண்டவர் வைத்த மேன்மை, ஆண்டவர் வைத்த உயர்வு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்கிறோம், இழந்து போகிறோம் என்பதை என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். இங்கே அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை உனக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்று எழுதியிருக்கிறார். அந்த நற்பொருள் என்று எழுதுகிறார் பாருங்க. நற்பொருள்னா என்ன தெரியுமா? சுவிசேஷம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தந்த அந்த சுவிசேஷம் தான் ஆண்டவரை அறிவிக்கிறது, ஆண்டவரை குறித்து சொல்வது, ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு போதிப்பது. இன்னைக்கு நிறைய கள்ள போதனைகள் வந்துவிட்டது, கள்ள போதகர்கள் பெருகிவிட்டார்கள். இந்த கள்ள போதனைகளும் கள்ள ஊழியக்காரர்களும் பெருகியிருக்கிற இந்த காலத்தில் ஆரோக்கியமான உபதேசத்திற்கு, ஆரோக்கியமான சட்ட திட்டங்களுக்கு நாம் கை கொண்டு போதிக்கிறவளாக, கை கொண்டு நடக்கிறவளாக. அதில் எப்படி நடக்கணுமா? விசுவாசத்தோடு. 13வது வசனத்தில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? விசுவாசத்தோடு அன்போடு நாம் மற்றவர்களுக்கு போதிக்கும் போது நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்றைக்கு இந்த நாட்களில் இந்திய தேசத்தில் குடியிருப்பதற்கு சட்ட திட்டங்கள் இருக்கிறது போல வேதத்தின்படி நடக்கிற சட்ட திட்டங்கள் நமக்கு இருக்கிறது. இதன்படி நடங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பன், இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.